இன்றைக்கு இயேசுப்பா அவங்கள பார்த்து சொல்கிற காரியம் என்னென்னா, நிலைத்திருங்கள். யோவான் 15:7 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எல்லாருக்குமே ஒரு விருப்பம் இருக்கும், நான் என்ன கேட்குறேனோ அதை ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு. அவருமே நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னவோ அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று தான் சொல்லியிருக்கிறார், செய்ய மாட்டேன் என்று சொல்லலை. ஆனால் ஒரு கண்டிஷனோடு அவர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நாங்கள் எப்பவுமே தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களா, அவரை உறுதியாக விசுவாசமாக பிடிச்சு கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் எப்போதுமே எங்களில் இருக்கணும். அதாவது வார்த்தைகள் எங்களில் இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாங்கள் தேவனில் நாங்கள் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகள் எங்களில் இருக்குமா இருந்தால் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை ஆண்டவர் எங்களுக்கு செய்வாருன்னு இதில் வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, சில சமயங்களில் எங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு ஜெபம் பண்ணுறோம், அந்த விஷயம் எங்களுக்கு தேவன் தரையிலேன்றோன்னே அவர்கிட்ட இருந்து அந்த விசுவாசத்தை விட்டு அவரை மறுதளித்து பின்மார்க்கமாக போகிற சந்தர்ப்பங்கள் அநேகர் இடத்துல காணப்படுது. அப்படி இதில் சொல்லப்படையில நிலைச்சிருக்கணும். அவர் சில சமயங்களில் எங்களுக்கு சில சோதனைகளை அனுமதிக்கிறார். இப்போ தராமல் விடுறதால நாங்கள் பின்மார்க்கமாக போகிறமா இருந்தால் அந்த சோதனையில் நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம். அப்போ அவர் எங்களுக்கு கொடுக்குற அந்த சோதனையில் நாங்கள் வின் பண்ணணுமா இருந்தால் நாங்கள் அவர்கிட்ட நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நிலைத்திருந்தால் எங்களுக்கு என்ன கேட்டுக்கொள்கிறோமோ அதை அவர்களுக்கு தருவார் இதில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எப்படி நிலைச்சிருக்கலாம்டா, முதல் விஷயம் நாங்கள் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், எங்களோட ஜெபங்களில் நாங்கள் உறுதியாக நிலைச்சிருக்கணும், உபத்திரவங்களில் நிலைச்சிருக்கணும், தேவனங்களுக்கு அனுமதிக்கிற அந்த சோதனைகளில் நாங்கள் நிலைச்சிருக்கணும். அதாவது அந்த சோதனைகளை கடந்து வர தேவனோடு கூட நாங்கள் இருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நாங்கள் தேவனோட நிலைத்து இருப்பமா இருந்தால் அவர் சொன்னது போல் நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை அவங்களுக்கு தருவேன். ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே.